இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. Eternal rest grant to him, O Lord, and let perpetual light shine upon him. நித்திய ஒளி இவர் மேல் ஒளிரட்டும் ஆண்டவரே என்று இறைவனிடம் நம்முடைய தந்தை பேராயர், என்னுடைய உயர் நண்பர், நம்ம எல்லோர்களுக்கும் தந்தை, 10,000க்கு மேலான திருச்சபையை உருவாக்கிய தந்தை அவர்களுடைய இந்த நாளை நிகழ்வை நினைத்து மனமுருகி நம் அனைவரின் சார்பாக இறை அரசு சபையினுடைய தலைவராகிய நான், அவருடைய உற்ற நண்பர்களுள் ஒருவர் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை கொள்கின்ற நான் இந்த இரங்கல் செய்தியை அளிக்க விரும்புகிறேன். அன்புள்ள பொறுப்பில் இருக்கின்ற மேதகு பேராயர் ஒனேசிமுஸ் அவர்களே, முன்னாள் தலைமை பேராயராக இருந்து சென்னையிலிருந்து பணிபுரிந்து கொண்டு இருந்த, இப்பொழுது விடுப்பு பெற்று விடுப்பு நிலையில் இருக்கின்ற என்னுடைய உயிர் நண்பர் சுந்தர் சிங் பேராயர் சுந்தர் சிங் பேராயர் அவர்களே, பேராயர் தந்தை பேராயருடைய மூத்த மகள் சென்னை பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்களே, மற்றுமுள்ள ஈசிஐ ஆயர் பெருமக்களே, பேராயர் பெருமக்களே, மற்ற சபையிலிருந்து வந்திருக்கின்ற பேராயர்களே, நண்பர்களே, சிறுபான்மை முன்னாள் தலைவர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, கிறிஸ்துவ நல்ல இணக்கத்தின் தலைவர் எம்எல்ஏ என்னுடைய சகோதரர் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, என்னுடைய நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரங்கல் செய்தியை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்வதற்கு முயல்கிறேன். இங்கு இருக்கின்ற ஒரு சூழலையும் இந்த கூட்டத்தையும் பார்த்துதான் நமது தந்தை பேராயர் என்ன பணி செய்தார், யாருக்காக பணி செய்தார் என்பதை சுட்டி காட்டி படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இது திகழ்கிறது. பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வம் படைத்தவர்கள், படித்தவர்கள், இன்னும் பல வகையில் உயர்ந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை. அதற்கு பதிலாக ஏழை எளிய இன்னும் நடுத்தர குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகளைத்தான் நமது தந்தை பேராயரனுடைய இறுதி நிகழ்விலே பங்கேற்று கொண்டு கண்ணீரும் கம்மலியமாக அவரை வழி அனுப்பி வைப்பதற்கு இங்கு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள், பாடல்களை பாடி அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம் அனைவரின் சார்பாக நாம் தந்தை பேராயர் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We have to bid him farewell with a gratitude, sentiments of gratitude from all of us, not only from India and from other countries. அந்த அளவுக்கு நம்முடைய நெஞ்சத்திலே நீங்காமல் ஒரு இடம் பிடித்தவர் அவர். நான் வரலாற்றை சொல்லியெல்லாம் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நமது இறைவன் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர், கீழே இருந்து புறப்பட்டவர் அல்ல. நமது ஆண்டவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர். நம்முடைய மக்களெல்லாம் ஒன்றாக திரட்டுவதற்கு இஸ்ராயல் மக்கள் என்கின்ற சிறுபான்மையோரை தேர்ந்து கொண்டவர்.
அந்த சிறுபான்மையினரும் ஒடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் இஸ்ராயல் மக்களிலே ஒடுக்கப்பட்டவர்கள். அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாயிலாக உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர விரும்பியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை நாம் அனைவரும் புரிந்து கொள்வோமானால் இதைவிட ஒரு பெரிய செய்தி, ஒரு சிந்தனை என்று யாரும் அளிக்க முடியாது. மேலிருந்து நமக்காக இறங்கி வந்த ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாயிலாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விடுதலை, நல்வாழ்வு, உயர்வு இவற்றை கற்பிப்பதற்காக அவர் விரும்புகிறார். அதே பாணியில்தான் நமது தந்தை பேராயர் நமக்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்திருக்கின்றார். மக்கள் பணியே மகேஸ்வரன் பணி என்று சொல்வது போல ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு தேவையான கல்வி, பொருள் உதவி எல்லாம் செய்து அவர்களை உயர்த்துகின்ற அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. அவர் தெரு தெருவாக, வீதி வீதியாக, சிறு சிறு நகரமாக தேடி ஏழை மக்களுக்கு பணி செய்து கொண்டு அவர் நடந்து கொண்டே சென்றார். அந்த காலத்தில் வாகனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கால்நடையாகவே சென்றார். யூதேயாவிலிருந்து சமாரியா வழியாக கலிலேயாவுக்கும், கலிலேயாவிலிருந்து சமாரியா வழியாக யூதேயாவுக்குமாக நடந்து கால்நடையாக நடந்து ஏழைகளை கண்டு அவர்களுடைய வியாதியை குணமாக்கி அவருடைய துன்பத்திலிருந்து அவருக்கு விடுதலை அளித்து இவ்வாறாக அவர் இறை மக்களாக உருவாக்கிய நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நற்செய்தியின் மூலமாக, பைபிள் மூலமாக அறிவோம். அதே பாணியில்தான் நமது தந்தை பேராயர் அவர்கள் ஏழை மக்களின் வாயிலாக, ஏழைகள் உயர்ந்தால் உலகம் உயர்ந்தது போல், ஏழை மக்கள் அவருடைய கனிவிலே, அவருடைய மகிழ்ச்சியிலே இறைவனை பார்க்க முடியும் என்கின்ற கூற்றுக்கு இணங்க தன்னுடைய பணியை முடுக்கிவிட்டு இருக்கின்றார். அவருடைய இழப்பு இது ஒரு இழப்பு அல்ல, நம் அனைவருக்கும் இறைவனில் இது ஒரு வரவு என்று சொல்ல வேண்டும். We do not consider him as a loss. His death is not a loss. His death is a gain and his death is a success of Christianity. கிறிஸ்துவ திருமறையே இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் அவர் செயல் மூலமாக காண்பித்திருக்கின்றார். ஆகவே நம் அனைவரின் சார்பாக தந்தை பேராயர் ஏசரா சர்க்குணம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து, நம்முடைய நன்றியின் காணிக்கையாக நம்முடைய ஜெபங்களை அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுப்போம் என்று உறுதி கூறி அனைவரின் சார்பாக நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.